10 ஆண்டுகளாக ஒரு நபரை கேலி செஞ்சு அரசியல் பண்ண முடியுமா? அதுவும் தனி மனித தாக்குதல், மீம், ட்ரோல், பப்புங்கிற பேரு. ஒருத்தர் வலுவான கேள்விகள் எழுப்புறார், டேட்டாவோட கேள்வி எழுப்புறார் அப்படின்னா அவரை நம்ம எதிர்த்து அதுக்கு பதில் சொல்லி தான் நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவரை ஒரு நகைச்சுவை பொருளாக மாற்றி, நகைச்சுவை நடிகராக மாற்றி, நகைச்சுவையாளராக மாற்றி, அவர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையுமே நகைச்சுவையாக பார்க்க வச்சிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக கடந்து போயிடலாம். அதுதான் அவருக்கு நடந்துச்சு. ராகுல் காந்தி அரசியலில் தோற்று போனவரா, இல்லை அது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பமா? ராகுல் காந்தியுடைய வாழ்க்கை வரலாற்றை பேச போறதில்லை, அவருடைய புகழை பாட போறதில்லை, அவருடைய அரசியல் உண்மையை ஆராய்ச்சி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் மது. தொடர்ந்து பேசுவோம். முதல்ல பிறப்பிலிருந்து தொடங்கலாம். 1970களில் அவர் பிறக்கிறார். உண்மையாலுமே இந்தியாவில் ஆண்ட பரம்பரை அப்படின்னு கிளைம் பண்ணுறதுக்கு முழு தகுதியும் கொண்டவர் ராகுல் காந்தி. அதுவும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை ஆண்ட பார்ட்டியாக இருக்கட்டும், அவர் நேரு, இந்திரா காந்தி அவர்கள், இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் வம்சாவளியை சேர்ந்தவர் தான் ராகுல் காந்தி அவர்கள். பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிறக்கிறார். இருந்தாலும் கூட 14 வயதிலேயே தன் பாட்டி உயிரிழக்கிறாங்க. அதுவும் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க. 21 வயதில் தந்தை கொலை செய்யப்படுகிறார். இது இவருடைய ஸ்கூலிங் நார்மலாக இல்லை, ஸ்கூலிங்கே கிடையாதவருக்கு தனிப்பட்ட முறையில் கல்வி கற்பிக்கப்படுகிறது. Z+ செக்யூரிட்டி, நண்பர்கள் கிடையாது. ஒரு உணவு சாப்பிடணும் அப்படின்னா கூட ஒரு 4 செக்கிங் கடந்து தான் அவருக்கு உணவு வரும். அப்படிங்கிற ஒரு சின்ன வளையத்துக்குள்ளே அவர் வாழ்க்கை இருக்குது. இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு பரம்பரை கட்சியினுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன வளையத்துக்குள்ளே வாழ்கிறார். இது அவருக்கு ஒரு அதிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துச்சா அப்படின்னா இல்லை அப்படின்னா சொல்லணும். ஆனால் எப்படி உயிர் வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கு. சர்வைவல் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால தான் என்னவோ இப்போ எவ்வளவு தோல்வி எடுத்திருந்தாலும் திரும்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த முறையில் ஒரே ஒரு குறிப்பிட விரும்புகிறேன். இது நான் காங்கிரஸை பற்றி பேசுகிறேன். காங்கிரஸ் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு நான் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி, ஒரு மனிதரை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். மன வேதனையிலிருந்து தப்பிப்பதற்காக இதை பயன்படுத்திக்கிட்டாராம். ஒரு குட்டி வளையத்துக்குள்ள எவ்வளோ நாளைக்கு தான் நம்மளால் அப்படியே இந்த அடைபட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால வெளியே போகணும் அப்படிங்கிறதுனால தான் போனாராம். ஆஃப்டர் த ஸ்கூலிங் அவர் மேற்படிப்பிற்காக வெளிநாடுகளுக்கு செல்றார். வேறு ஒரு பெயரில் தான் அங்கே போய் தங்கியிருக்கிறாரு. அங்கே இந்த பின்னல்கள் சின்ன வளையம் இல்லாமல் வெறும் ஃப்ரீ பேர்டாக இருக்கிறாரு. இந்த செக்யூரிட்டி, அரசியல் பின்னல், விமர்சனம் அதெல்லாம் தவிர்த்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் இங்கே விமர்சனம் அவர் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்தியாவை ஆளக்கூடியது காங்கிரஸ். ஆனால் அவர்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை மேற்கத்திய நாடுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. அவருடைய நாட்டுக்கு அவர் ஆளக்கூடிய நாட்டிலேயே அவரோட வாரிசுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல. அவர் பயந்துட்டாரு, அரசியலில் அவர் இதுக்கு மேலே வரமாட்டார். அது போன்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்குது. உண்மை என்னன்னா, அவர் தன்னுடைய வேதனையிலிருந்து விடுபடுறதுக்கு எவ்வளவு நாள் தான் அடைஞ்சு போய் இருக்க வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது அதுலேருந்து விடுபடுறதுக்காக ஒரு வாய்ப்பாகத்தான் இதை அவர் பார்த்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் அவர் அப்படி வெளிநாடுகள் தப்பி எங்கேயோ போயிருந்தாலும், அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூட அந்த அரசியல் சூழல் அவரை விடலை. அரசியலுக்குள்ளே தான் அவர் இழுக்குது. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக நாற்காலி போட்டு உட்காரப்பா அப்படின்ட்டு ராகுல் காந்தி வரல. 2004ஆம் ஆண்டு 2 பிணங்களுக்கு மத்தியில், அதாவது பாட்டி, தந்தை அப்படின்னு 2 பிணங்கள், அது அவரோட இழப்பை அருகிலிருந்து பார்த்தவர். அந்த அரசியலோட கோர முகம் அவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் 2004ஆம் ஆண்டு ஒரு கட்டாயத்தின் பேரில் அரசியலுக்குள்ள வராரு. 2004 2014 வரைக்கும் அவரோட செயல்பாடுகள் அவ்வளோ பெரிய திருப்திகரமானதாக இல்லை. அது முக்கியமான காரணம் என்னன்னா, வாரிசு அப்படிங்கிற பிம்பம் அவர் மீது முத்திரை குத்தப்படுது. அந்த 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 ஒரு வளையத்திற்குள்ளேயே இருக்கிறார். அந்த வாரிசு அப்படிங்கிற இந்த வளையத்துக்குள்ளேயே இருக்கிறார். அவருக்கு என்ன தேவையோ வருது, அவர் செய்கிறாரு. அப்படி ஒரு மேனேஜர் மாதிரி, ஒரு மேற்பார்வையாளர் மாதிரியே இருக்கிறார். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பழைய காங்கிரஸ் தான். பழைய காங்கிரஸும் காங்கிரஸ்காரர்களும் தான் அந்த வளையத்தை பின்னி அதுக்குள்ளே ராகுல் உட்கார வச்சிருக்காங்க. அது அந்த அந்த 10 ஆண்டுகள் அவர் பயன்படுத்த தவறியது தான் இப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுறது காரணமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழத்தான் செய்யும். 2014 அவருடைய அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காலம் 2014. அந்த காலத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்படுறார், காங்கிரஸின் சார்பாக முன்னிலைப்படுத்தப்படுறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் அவர் மீது தரமாரியான தனிமனித தாக்குதல் தான் நடத்துனாங்க. இவருக்கு மெச்சூரிட்டி கிடையாது, தனித்துவம் முடிவெடுக்க தெரியாது, இவர் யாராவது கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போனால் தான் போக முடியும், இவர் விளையாட்டு பிள்ளை, பப்பு அப்படிங்கிற பெயர்லாம் வச்சு தனிமனித தாக்குதல் மிக மோசமாக நடத்துகிறாங்க. பிஜேபி ஐடி விங்ஸ், அதாவது எதிர்க்கட்சிகள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல காங்கிரஸ் அவர்கள் டிஃபெண்ட் பண்ண ரொம்ப தவறிட்டாங்க.
அதை எதிர்த்து களமாடக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இல்லவே இல்லை. அதற்கு வழி விட்டுட்டாங்க. எவ்வளோ வேணும் விமர்சனம் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு காங்கிரஸ் விட்டுட்டாங்க. இந்த இடத்துல ராகுல் காந்தி எந்த இடத்துல சறுக்குனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மேனேஜர் போல, மேற்பார்வையாளர் போல செயல்பட்டார். 2014 தேர்தலில் ஒரு கார்பரேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜர் எப்படி இருப்பாரோ அதே போல செயல்பட்டார். இந்தியா அப்படிங்கிறது உணர்ச்சிகளால் உருவான ஒரு நாடு. உணர்ச்சிக்கு அதிக வலிமை இருக்குது இந்த இடத்துல ஒரு மேனேஜருக்கு ஒரு மேற்பார்வையாளரை விட ஒரு மீட்பாளரை தான் விரும்பினாங்க. நீ கை கொடுத்து தூக்குற ஒருத்தனா தான் இருக்கணுமே தவிர நீ வா அப்படின்னு சொல்லி மேனேஜர் மாதிரி ஆர்டர் போட்டு பண்ணுறவங்களை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதுதான் அந்த 2014 எலெக்ஷன் வந்து ராகுலுக்கு இந்த ஒரு வேறுபாட்டை வந்து கற்றுக் கொடுத்த தேர்தலாக இருந்துச்சு. அடுத்ததாக 2019 தேர்தலில் காங்கிரஸ் தொடர்ந்து ஜெயிச்சு கொண்டிருக்கக்கூடிய, அவர் தொடர்ந்து நடைமுறை ஜெயிச்சுட்டு இருந்த தொகுதி, காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஜெயிச்சு கொண்டிருக்கிற தொகுதி அமேதி தொகுதி. அந்த இடத்துலேயே ராகுல் காந்தி தோற்று போகிறார். இந்த இடத்துல அந்த வாரிசு அது போன்ற விமர்சனங்களை உடஞ்சி போகுது. இவ்வளோ பெரிய பாரம்பரிய குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் நபரே இந்த இடத்துல அமேதி தொகுதி தோற்று போகிறார். தன்னுடைய தொகுதியில் தோற்று போகிறார். காங்கிரஸ் அவர் தலைமையில் தோற்று போகுது. ஸோ இந்த இடம் உகர்த்தது. ஒருத்தர் வாரிசு அப்படிங்கிறது இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கலாமே தவிர அவரை வெற்றி பெற வைக்க முடியாது, மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாது. அவருடைய செயல்பாடுகள் தான் அதை வந்து தீர்மானிக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே உணர்த்தக்கூடியதாக அது தோல்வி அமைஞ்சது. இதை ராகுல் காந்தி அவர்களும் புரிந்து கொண்டார். தொடர்ந்து ராகுல் காந்தி பலவீனமானவர் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய எதிர்க்கட்சிகள் அவரையே தொடர்ந்து விமர்சித்துட்டே இருக்காங்க. சரிங்க, ராகுல் காந்தி பலவீனமானவர், அவரால் எதுவும் பண்ண முடியாது, அப்புறம் எதுக்கு அவர் விமர்சிக்கிட்டே இருக்கணும்? ஏன்னா அந்த காந்தி குடும்பத்தோட லெகசி அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறவர் ராகுல் காந்தி தான். காங்கிரஸ் இந்திய மற்ற கட்சிகளை ஒன்றிணைக்குதா அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனால் ராகுல் காந்திக்கு அந்த திறன் இருக்குது, அதை பண்ணக்கூடிய வலிமை இருக்குது. பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு நேர் எதிரான கொள்கைகளை அவர் வந்து விளக்கி சொல்றார். மாநில சுயாட்சி கொடுக்குற ஃபெடரலிசம் போன்ற கருத்துக்களை பேசுகிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விவாதங்கள் பேசுகிறாரு. இது போன்ற அவங்க கொள்கைக்கு நேர் எதிரானவர்கிட்ட தொடர்ந்து பேசுகிறார். இப்போ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, பாஜகவுக்கு ஒரிஜினலான த்ரெட்டாக ராகுல் காந்தி இருக்கிறார். இந்த விமர்சனத்திற்காக மட்டும்தான் அவர் பலவீனமானவர் அப்படிங்கிற கட்டமைப்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பாஜக முன்னெடுத்து செல்றாங்க. அடுத்து அவர் பண்ண முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, 2022 அந்த யாத்திரை, பாரத் ஜோடோ யாத்திரை, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடைபயணம் செல்லக்கூடிய அந்த திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா முகமுழுக்க தாடி, வெள்ளை சட்டை அப்படின்னு மக்களோட அதிகமான தொடர்பு, மிக நெருக்கமாக அவங்களோட குறைகளை கேட்டுக்கிறது, அவங்களோட அமர்ந்து பேசுறது அப்படின்னு மக்களோட நோக்கம் நெருக்கம் காட்டினார். இதில் என்ன உணர்த்த நினைச்சார் அப்படின்னா, நான் வந்து ராஜாவிட்ட கண்டுபிடி கிடையாது, நான் உங்களில் ஒருத்தன், உங்களுடைய கஷ்டங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியும், உங்கள் கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய திட்டங்களை என்னால் வகுக்க முடியும் அப்படின்னு மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய ஒரு யாத்திரையாக அதை பயன்படுத்தினார். அது ராகுல் காந்தியின் மீது இருந்த பிம்பத்தை வந்து மாற்றி அமைச்சது. இவர் வந்து ஒன்றும் கார்பரேட் மேனேஜர் மாதிரி செயல்பட போக மாட்டார், மக்களின் உணர்வுகளோட அவர் பயணிக்க போகிறாரு அப்படிங்கிற உணர்வை மக்கள்கிட்டே கொண்டு வரக்கூடிய ஒரு யாத்திரையாக அமைஞ்சது. இந்த யாத்திரை காங்கிரஸை வந்து ஆளும் கட்சியாக அமர்த்தவில்லை அப்படின்னா கூட ராகுல் காந்தி அவர்கள் மீது வைக்கப்பட்ட பிம்பத்தை முழுவதுமாக உடைப்பதற்கு மிகப்பெரிய பயனுள்ள ஒன்றாக இருந்துச்சு. வெறுப்பின் சந்தையில் அன்பின் கடை விரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒன்றாக இருக்குது. வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடிய, அதாவது வேறுபடுத்தி ஒரு இரு தரப்பாக பிரித்து அதில் மெஜாரிட்டி பக்கம் நின்று அவங்களோட ஓட்டை மட்டும் வாங்கி ஜெயிக்கக்கூடிய அந்த அரசியல் நான் பண்ண போகிறது கிடையாது. நான் பண்ண போகிறது அதற்கு முழுவதுமான மாற்றான ஒரு அரசியல், ஒற்றுமை அரசியல் அப்படின்னு மக்கள்கிட்டயே ஒரு தாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு யாத்திரையாக அது வந்து ராகுல் காந்திக்கு அமைஞ்சது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 99 இடங்கள் வெற்றி பெற்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடின இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார். கான்ஸ்டியூஷனுக்கு அவர் ரொம்ப அந்த புத்தகத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் அதுக்கு என்ன காரணம். தொடர்ந்து கான்ஸ்டியூஷன் பேசிட்டு நீங்கள் போரா இல்லையா அப்படின்னு கேட்குறவங்க கூட இருக்காங்க. அந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பாலிடிக்ஸை பேசும் பொழுது வட இந்தியா, தென்னிந்தியா, கிழக்கு, மேற்குன்னு அது ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் கவர் பண்ணும். ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஓபிசி, தலித்கள், சிறுபான்மையினர், இளைஞர்கள், பெண்கள் அப்படின்னு இந்தியாவில் இருக்க அனைவரோடும் நேரடியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடத்துல அரசியலமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் ராகுல் காந்தி தொடர்ந்து அரசியலமைப்பை முன்னிலைப்படுத்துகிறார். இன்னொன்று அடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காரு. இது காங்கிரஸுக்கு பெரிய பலம் தருமா அப்படின்னா தெரியாது.
ஆனால் இது இப்போ இந்த சமூகத்திற்கு இப்போ அரசியல் ரீதியாக பெரும்பரல காங்கிரஸ் கொடுக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் கூட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது பொருளாதார ரீதியாக யார் முன்னாடி இருக்கா பின்னாடி தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு அரசியல் நோக்கத்தை தடுத்து ஒரு சமூக பார்வையோடு ராகுல் காந்தி இதை அணுகுகிறார். இன்னொன்று, தென்னகத்தோடு, அதாவது தென் மாநிலங்களோடு ரொம்ப இணக்கமாக இருக்கிறார். தமிழ்நாடு என்னோட தாய் வீடு அப்படின்னு கூட ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவரோட இணக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவரோடு செல்லக்கூடிய பாதைக்கு மிக பக்கத்தில் நம்ம மாநிலங்கள் தென் மாநிலங்கள் இருக்குது. அவரோட பேசக்கூடிய இந்த பன்முகத்தன்மை, ஃபெடரலிசம், இந்த கூட்டாட்சி போன்ற அவருடைய பேசக்கூடிய அனைத்து கொள்கைகளுமே தென் மாநிலங்களோட ஒத்துப்போவதாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பாஜகவுடைய பேசக்கூடிய கொள்கைகளுக்கு நேர் எதிராக இருக்கிறது. ஸோ பாஜகவுக்கு நேர் எதிராக நான் பேசக்கூடியதற்கு வலு சேர்க்கும் விதமாக தென் மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி நம்புறாரு. அதனால தான் இன்னும் தென் மாநிலங்களுடைய அவருடைய பயணம் ரொம்ப சுமூகமாகவே இருக்குது. தமிழகமாக இருக்கட்டும், கேரளாவில் இப்போ அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் வந்து ஒரு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கர்நாடகா ஆட்சி அமைச்சிருக்காங்க போன்றவை அது காங்கிரஸுக்கு ஒரு குட் சைனாக இருக்குது. ராகுல் காந்திக்கும் அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. ஓகே மக்களே, ராகுல் காந்தி வென்று விட்டாரா? கண்டிப்பாக தெரியாது. ஆனால் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள், பப்பு மக்களோட உணர்ச்சியை புரிந்து கொள்ள முடியாது, இவர் ஒரு மேனேஜர் மாதிரி செயல்படுறார், இப்படி வைக்கப்பட்ட தனி மனித விமர்சனங்கள் அனைத்திற்கும் வென்று விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா மாற்றத்திற்கு தயாராகி விட்டதா? ராகுல் காந்தி அடுத்து ஜெயிச்சிருவாரா? அதுவும் தெரியாது. ஆனால் ராகுல் காந்தி இந்திய அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து விட்டார். ராகுல் காந்தி மீது வைக்கப்பட்ட புதருக்கும் நம்மளுக்கு பதில் கிடைச்சிச்சு. இவர் ஒன்றும் தப்பி பிறந்த வாரிசு அல்ல, ஒரு தலைவனாக, இந்தியாவின் தலைமகனாக உருவெடுக்கக்கூடியவராக ராகுல் காந்தி இப்போது இருக்கிறார். நான் முதலே சொன்னது போல ராகுல் காந்தியுடைய புகழ் பாடுவதற்காக இந்த வீடியோ உருவாக்கல. ராகுல் காந்தி அவர்களுடைய பயணத்தை ராகுல் காந்தி அவர்களின் வியூவில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம உருவாக்கியிருக்கோம். இது தொடர்பான உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோப்பாசை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது தலைவரை பற்றி பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி.